ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு குட்டியான விஷயந்தான். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும், பொண்ணுங்களோட அம்மா அப்பாவுக்கும், கல்யாண வயசில் வந்து நிற்கிற பொண்ணுங்களுக்கும், கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் என்கிட்டேருந்து. அது என்னவென்றால், ஏதாச்சும் ஒரு பையன் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு, உன்னை ஃபோட்டோவில் பார்த்துட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மா அப்பா உன்னை வந்து பார்த்துட்டாங்க, அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஐயோ அம்மா அப்பா வார்த்தையை மீறாதவன் நம்மளை நல்லா பார்த்துக்குவான் நாளைக்கு அப்படின்னெல்லாம் நினச்சி ஏமாந்து கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஏன்னா பசங்க ரொம்ப தெளிவானவங்க. ஒரு பைக் வாங்கணுன்னா கூட 10 ஷோரூமுக்கு போய் 1000 பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து, அதோட விலை பார்த்து, டீல் பார்த்து, டிஸ்கவுண்ட் பார்த்து, எங்கே நல்லா கிடைக்குதோ அங்கே தான் போய் வாங்குவாங்க. ஒரு பைக்குக்கே அதுனா வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிற ஒரு பொண்ணை பார்க்காமையே அம்மா சொல்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறானா, தயவு செஞ்சு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவனுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை. கல்யாணம் பண்ணி அவன் அந்த பொண்டாட்டிக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்க போகிறதும் கிடையாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஒரு வயசில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் சில பேருக்கு. 20 வயசில் கிராஜுவேட் ஆயிடணும், 22 வயசில் மாஸ்டர்ஸ் படிச்சிடணும், அதுக்குள்ளே வேலைக்கு போயிடணும், ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரி தான் ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு உலகத்துக்காக. அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு நம்ம இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறோமா, அந்த பொண்ணை நிஜாமே நம்ம நல்லா பார்த்துப்போமா, அதெல்லாம் செகண்டரி. அம்மா சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கோ, அம்மாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏமாந்து தொலைச்சிடாதீங்க. அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பையன் சொல்கிறானா, அபவுட் டர்ன் அண்ட் ரன் அவே. மீட் பண்ணி பார்த்து பேசினாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். அம்மாவுக்கு பிடிச்ச நாளெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. Have a good day.